ஆடியும் ஆதவனும் பார்க்கலாமா? நம்ம லைஃப்பில் ரொட்டீன் இருக்கிற மாதிரியே சன்னுக்கும் ரெகுலர் ரொட்டீன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சன்ரைஸ் சன்செட் பொதுவாக நம்ம எல்லாருமே ஸ்கையில் பார்த்துட்ருப்போம். பட் சன்னுக்கான மூவ்மெண்ட்டும் இருக்குன்றத பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா படிச்சிருப்போம். சன் தன்னுடைய மூவ்மெண்ட்டை ஒரு மாதமும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். இந்த 12 மந்த்ஸ்லேயுமே சன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். டிசம்பர் 22லேருந்து ஜூன் 21 வரைக்கும் சன் ஸ்கையில் நார்த் டைரக்ஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 21லேருந்து டிசம்பர் 22 சன் ஸ்கையில் ஒரு யூ டர்ன் பண்ணி சவுத் டைரக்ஷன் நோக்கி மெல்ல ட்ராவல் பண்ணிகிட்டே போகும். இந்த யூ டர்ன் டக்குன்னு நம்ம வண்டியில் போகிற மாதிரி பண்ண முடியாதுங்க. ஏன்னா சன் ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் தான் நார்த் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதமும் திரும்பி வரும்பொழுது கரெக்டாக இந்த ஆடி மாதத்தில் தான் அதோட டிரான்சிஷன் ப்ராசஸ் இருக்கும். அதாவது சவுத் டைரக்ஷன் நோக்கி போகக்கூடிய அந்த ப்ராசஸ் இந்த மந்த்து தான் மோஸ்ட்டாக இருக்கும். அப்போது சன் எப்போ யூட்டர்ன் பண்ணும்? இந்த ஆடி மாதத்தில் தான். இதுதான் தக்ஷிணாயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்ஷின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுத். அதே மாதிரி அயன அப்படின்னா பாதை, ஒரு பாத்தை குறிப்பிடுறது. இந்த தக்ஷிணாயத்தில் டேஸோட டைம் பார்த்தோன்னா ரொம்ப குறைவாகவும் நைட்டோட டைம் ரொம்ப அதிகமாகவும் இருக்குமா. அதே மாதிரி தான் இந்த டிரான்சிஷன் பீரியடில் நம்ம நிறைய கிளைமேட்டிக் அண்ட் வெதர் சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதிகமான காற்று, பருவ காற்று மழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மான்சூன் எல்லாமே இந்த டைமில் தான் இருக்கும். ரெயின் இந்த பீரியடில் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரிவர்லேயும் தண்ணியோடைய ஓட்டம் ரொம்பவே அதிகமாகும். ஸோ இந்த பீரியட் அக்ரிகல்ச்சருக்கான ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணி அப்படின்றது பேசிக்காக நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி இந்த பீரியடில் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை தான் ஆடியில் விதைச்சா தையில் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி இருக்குது. அதனால தான் இந்த காலங்களில் வரக்கூடிய மழை, நீரோட்டம், அப்புறம் இயற்கை வளங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லும் விதமாக நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம். நம்மளுக்கு 7 புண்ணிய நதிகள் இருந்தாலும் தக்ஷிண புண்ணிய நதி அப்படின்னு காவேரி நதியை தான் சொல்கிறாங்க. அதனால இந்த தக்ஷிணைய பீரியடில் நமக்கு செழிப்பும் வளமும் அதிகமாகவே கிடைக்குது. இது ஒரு சைடு இருந்தாலும் கல்ச்சுரல் ரீதியாக தக்ஷிணாயனம் அப்படின்றது தேவர்கள் உறங்கும் நேரம், அதாவது நைட் டைம் ஆஃப் காட் இல்லைன்னா ஈவினிங் டைம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்களுக்கு ஒரு நைட் அப்படின்றது நம்ம ஹியூமன் கணக்குப்படி 6 மாதம். அதே தான் டேஸுக்கும். அப்போ தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னா நம்ம ஹியூமன் கணக்குப்படி ஒரு 12 மந்த்ஸ். ஸோ இந்த ரீசனால தான் மேரேஜஸ், அப்புறம் புது வீட்டுக்கு போகிறது, லைஃபுக்கு முக்கியமான ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக இந்த டைமில் அவாய்ட் பண்ணுவாங்க. இது என்னதான் இருந்தாலும் நான் புலம்புறதை நீ கேட்டே தான் ஆகணும் சுவாமி அப்படின்னு சுவாமி நம்ம எழுப்புறதுக்காகவே தான் இந்த காலங்களில் நிறைய பூஜைகள், வழிபாடுகள், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு இயற்கை மாற்றத்துக்கு அப்புறமும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு அறிவியலோ விஞ்ஞான வளர்ச்சியோ இல்லாத அந்த காலத்தையே தான் பார்த்ததை ரொம்ப நுணுக்கமாக கவனித்து அவங்க அதனுடைய பலனை அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் அதை நல்லபடியாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை ஃபெஸ்டிவலாக கன்வெர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம நிறைய விழாக்களை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். சூரியன் வானத்தில் எங்கே இருக்குன்றதை வச்சு நேரத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஒரு டேவுடைய டைம் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்றதை வச்சு சூரியன் எந்த திசையில் மூவ் ஆகிட்டு இருக்குன்றதையும் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி விவசாயத்தையும் பின்பற்றியிருக்காங்க. இதை பற்றி கூட ரொம்ப அழகாகவே சங்க இலக்கியமான தொல்காப்பியம், அப்புறம் நெடுநல் வாடையிலையும் பதிவு பண்ணியிருப்பாங்க. நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய சோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான இன்புட் தான். அதனால நம்ம ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியே நேச்சரையும் ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எல்லா ஜென்ரேஷனுக்கும் இதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.